ஹாய் மக்களே, எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். 2025 பெஸ்ட் மூவிஸ் சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இதுவுமே வந்து பெஸ்ட் மூவிஸ் தான். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த படம்லாம் வந்து மக்களால் அதிகமாக வந்து கொண்டாடப்படலை. ஸோ அதனால தான் வந்து இதை நாங்கள் ஒரு கேட்டகரியாக தெரியாம போயிடுச்சு. இதுல வந்து நிறைய படங்கள் வந்து இப்படி படம் வந்ததான்னு நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சில படங்கள் வந்து ஓடிடிக்கு வந்த பிறகு இந்த ஒரு நல்ல படத்தெல்லாம் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அதுல ஒரு சில படத்தெல்லாம் ஃபீல் பண்ணேன். உண்மைதான். ஏன்னா நானும் ஒரு சில படம் இதெல்லாம் வந்து தியேட்டர்ல ரொம்ப ஃபீல் பண்ண படம்லாம் இருக்கு. இந்த படம் வரும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் இந்த ஒரு 2 மாசம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு படம் வரும்போது ரிவ்யூல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணியிருந்தோம்னா மேபி எல்லாமே தியேட்டர்ல பார்த்துருப்போம். எல்லாமே ஓடிடில தான் நானுமே பார்த்தேன். எப்படின்னா எப்படி சொல்றது, நம்ம சின்ன படம் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டோம். என்ன நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அது ஓடிடில வந்த பிறகு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பழக்கமா ஃபீல் பண்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ற மாதிரி தான் நாங்களும் ஃபீல் பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட்ல வந்து நாங்கள் ஒரு டாப் 10 மக்களால் கொண்டாடப்படாமல் போன படம் வந்து இந்த லிஸ்ட் வச்சிருக்கோம். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்தெந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நீங்க வந்து நாங்க தியேட்டர்ல பார்க்கல. இதுல நான் வச்சிருக்க லிஸ்ட் எல்லாமே நான் தியேட்டர்ல பார்க்கல, ஓடிடில தான் பார்த்தேன். நீங்க எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எந்த படம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம், லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 10வது பார்க்க போற படம் அதர்ஸ். இதுல கௌரி கிஷன் தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நம்ம 96 ஃபேமஸ் கௌரி கிருஷ்ணன் வந்து ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கான காரணமே ஒரு கான்ட்ரோவர்சி தான். அந்த இன்டர்வியூ பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்ல ஹீரோயினா பாடி ஷேம் பண்ணது, பாடி ஷேம் கொஸ்டின் சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா போச்சு. அது என்னாச்சு முடிவும் தெரியல. ஒரு ஓரளவு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்து ஓரளவுக்கு அந்த படம் இதுவா ஆயிடுச்சு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு மைலேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி என்ன இருக்கு இந்த படத்தை சொல்லி ஓரளவுக்கு பார்த்தாங்க. அதர்ஸுமே ஒரு நல்ல கான்செப்ட் தான். எப்படின்னா நம்ம நிறைய திருநங்கைன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இதுல வந்து திருநம்பி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணிருந்தாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி பண்ணிருந்தாங்க படம். ஆக்சுவலா ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி அந்த ட்விஸ்ட்லாம் கிளைமேக்ஸ்ல அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட் படம் நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா போயிருக்க வேண்டிய படம். பட் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இருக்கலாம். படம் இல்ல, ரொம்ப நல்ல படம் தான். கண்டிப்பா நீங்க பாருங்க. ஐ திங்க் ஓடிடில இருக்கு இந்த படம். அதர்ஸ் நீங்க போய் தியேட்டர்ல மிஸ் பண்ணீங்கன்னா ஓடிடில பாருங்க. எங்கேயுமே போர் அடிக்காத படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதை ஓடிடில மறக்காம தான் கண்டிப்பா வந்து செக். கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து வில்லனை பார்த்து ஒரு இது பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கடத்த ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்களே. இந்த லிஸ்ட்ல நாங்க 9th பிளேஸ்ல வச்சிருக்க படம் அங்கம்மாள். இந்த படம் எப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம மலையாளத்துல வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போங்க. ஒரு சின்ன நாட்டு இதை வச்சுலாம் ஒரு கதை பண்ண முடியுமான்னு யோசிச்சிருப்போம்ல. அதே மாதிரி நம்ம தமிழ்ல, அதாவது நம்ம அந்த அந்த 90s 80s அந்த சமயத்துலாம் வந்து ஜாக்கெட் போடாம இருப்பாங்கல்ல பெண்கள், அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கதையை வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, அம்மா மகனுக்கு லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணி அந்த இது ஓகே ஆயிடும். மாப்பிள்ளை வீடு பார்க்க வரும்போது அந்த அம்மா வந்து ஜாக்கெட் போட்டிருக்குன்னு சொல்லி பையன் வந்து சொல்லுவாரு. ஆனா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காம அது ஒரு கான்வர்சேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அம்மா மகன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க, ஒரு இந்த நம்மளோட நேட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நல்லா சூப்பரா வந்து கொடுத்தாங்க. புது டைரக்டர் தான். அதுவும் எப்போ டிசம்பர் 5 தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ஆக்சுவலா அந்த ஒன்று சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, எல்லா படமும் தேட்டரில் படம் சொல்லுவோம். இந்த படம் தேட்டரில் தான் பார்த்தோம். ஆனால் இது ரிவ்யூ போட டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அதை மறந்துட்டோம். சரி, அதான் லிஸ்ட்ல இது நாங்கள் இந்த லிஸ்ட்ல இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டோம். இந்த வருஷத்துல வந்த ஒரு நல்ல படம், மக்களால் அதிகம் கொண்டாடப்படாமல் போன லிஸ்ட்ல இந்த படத்தை நாங்கள் நிறைய வில்லேஜ்ல இருக்கவங்க ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த படத்தை. அடுத்தது 8th பிளேஸ்ல வச்சிருக்க படம் ஒண்டி முடியும் நல்ல பாடணும். ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இப்போ டைட்டில் வைக்கிறது கூட இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வச்சு தோண்டு டைட்டில் வைக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு சில டேரக்டர்ஸ் தாங்க இன்னமும் அந்த தமிழ்ல டைட்டில் வச்சு நம்ம அந்த மரபுன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ் மரபு, அந்த மாதிரி டைட்டிலே இப்படி வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, பையனுக்காக நேர்ந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து அவங்களால அதை நேர்த்திக்கடனை வந்து செலுத்த முடியாம தள்ளி போகுது. ஒரு கடவுள்னா பையனும் வளர்ந்துட்டாங்க, அந்த கெடாவும் வந்து பாசமா வந்து வளர்ந்துட்டாங்க. இப்போ பையன் முக்கியமா, அந்த கடா முக்கியமா, நேர்த்திக்கடன் முக்கியமா இல்லையா, அப்படிதான் ஒரு நல்ல ஒரு சூப்பரான செலுத்தினாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு நல்ல கான்செப்ட் தான். நல்ல கான்செப்ட். நம்ம கிராமத்து சைடுல இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். சிட்டி சைட்ல எல்லாம் கிடையாது. எனக்குமே வேண்டுதல் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். எல்லாருக்குமே இருக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்றது, நம்ம இந்த சாமிக்கு வேடிக்கிட்டா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா, ஒன்று சாமிக்காக பார்க்குறதா இல்லை வளர்த்துட்டோம் பையன் அப்படின்னு சொல்லி பார்க்குறதா சொல்லி ஒரு சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியான படங்க இது. நெக்ஸ்ட் நாங்கள் 7th பிளேஸ்ல வச்சிருக்க படம் யமகாதகி. எப்படின்னா, இது ஒரு நாட்டா வச்சு கூட படம் பண்ண முடியுமான்னு யோசிச்சு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு ஊர்ல ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்க பொண்ணு ஒன்று சொசைட் பண்ணிக்கும், தற்கொலை பண்ணிப்பாங்க.
அந்த தற்கொலை பண்ணிட்டு அவங்க சடங்குலாம் பண்ணிட்டு பாடியை வீட்டுல இருந்து வெளில எடுக்கணும். அது எடுக்க முடியாது. எதனால எடுக்க முடியலன்றதை வச்சு ஒரு இவ்வளவுதான் லைனு என்ன நடந்துச்சுன்றதை வச்சு ரொம்ப விறுவிறுப்பா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம். த்ரில்லிங்காவும் இருக்கும். ரொம்ப நல்லா பேய் படம்லாம் கிடையாது. பேய் படம்லாம் கிடையாது. சீன் அந்த மாதிரி த்ரில்லிங் சீன்லாம் நிறைய இருக்கு. கிரைம் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நம்மள இந்த ஒரு ஃபேண்டசி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். பாடியே எப்படி எடுக்கிறாங்க கடைசியில எடுக்கிறது தான் படத்தோட கதை. இந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்கா. கிளைமேக்ஸ்ல சயின்டிபிக்கா தானே முடிச்சிருப்பானுங்க. அதை இல்ல அவங்க ஆசை நிறைவே ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். அவங்க எல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த பாடி வெளில வரும் வீட்டுல இருந்து. அதாவது அவங்க சூசைட் பண்ணிக்கல, வேற ஒரு நடந்திருக்கும். அது நடந்ததால அந்த பாடி அவங்க ஆவி வந்து அந்த பாடி வெளில வராதான் பாத்துக்கிச்சு. அவ்வளவுதான். ஆக்சுவலா ஒரு சூப்பரான படம் இந்த யமகாதைக்கு. அதில் நடிச்ச ஹீரோயினும் சரி ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சிருப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து குத்தம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம், மலையாளம் மாதிரி வரல இதெல்லாம். ஆனா வந்து இவ்வளவு படத்தை வந்து கண்டுக்கவே இல்லை. தெரியல, ரிவ்யூ பண்றவங்களே நிறைய பேர் வந்து சின்ன படம் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வியூஸ் நிறைய போகாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து எல்லாமே நாங்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நல்ல படம்னா போய் பார்க்கணுன்றது எங்களோட ஆர்வம். ஸோ அதனால் அது போய் பார்த்துட்டு பண்ணிடுவோம். யமகாதைக்கு ஆக்சுவலாக வந்து அந்த படம் வரும்போது நாங்கள் ரிவ்யூலாம் பண்ணலை. அந்த படம் நாங்கள் வந்து ஓடிடியில் தான் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அப்ப தெரியாது, எங்களுக்குமே தெரியாது அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கல. சரியா சொல்லிதான் போய் பார்த்தேன். நான் சொல்லிதான் பார்த்தேன். ஃப்ரெண்டு கிடையாது, நான் சொல்லிதான் பார்த்தேன். போய் சொல்றாங்கல்ல இவர், நான் சொல்லிதான் பார்த்தேன். ஸோ அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டைம் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்க அந்த படத்தை. நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல வச்சிருக்க பாம். இதில் அர்ஜுன் தாஸ் தான் ஹீரோன்னு நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அர்ஜுன் தாஸ் மட்டும் இல்லை, காளி வெங்கட். அதான் சொல்றேன். எப்படின்னா காளி வெங்கட் வந்து ஒரு அண்டர் ரேட்டர் ஆக்டர்னு சொல்லிடலாங்க. எப்படியாப்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் படம் ஃபுல்லா வந்து ஒரு 10-20% தவிர ஃபுல்லாவே பணமா தான் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அவரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், அந்த பாம்புன்னு சொல்றது வந்து யாரு, அதை வச்சு ஒரு சூப்பரா ஒரு நாட்டை எடுத்து எப்படி சொல்றதுன்னா இறந்த பிறகு அது எப்படி அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா கொண்டு போயிருப்பாங்க படம். அந்த இதுலயும் வந்து அந்த அந்த படம் நல்லா காமெடி. ஆக்சுவலா அந்த படத்துல காமெடி சூப்பரா இருக்கும். இன்னொன்னா அந்த ஒரு இதை வச்சு கேஸ்ட் சண்டை போடுவாங்க, அதை வச்சு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க படம். இந்த படமும் வந்து மக்களால் அதிகமா வந்து கொண்டாடப்படலை. உண்மையை சொல்லணும்னா கொண்டாடப்படல. காமெடி படம் வரலன்னாங்க, இதுவும் ஒரு காமெடி படம் தான். இந்த மக்கள் வந்து கொண்டாடப்படல. காளி வெங்கட் ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு. பாம் படம் வந்து நிறைய பேர் வந்து மேபி அந்த டைட்டிலால வேற மாதிரி ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான படம், நல்ல காமெடியாக போகும். படத்தில் இந்த ஆபாசம் சீனோ எதுவுமே இருக்காது. அதை வச்சு அந்த ஒரு இதை வச்சே ஒரு கேஸ்ட் சண்டை அதுன்னு சொல்லி எல்லாமே வரும். ஒரு சூப்பரான படங்க, மக்கள் அதிகமாக அதை கொண்டாடல. டைம் இருந்ததுன்னா வீட்டில் ஓடிடியில் பாருங்கள் கண்டிப்பாக, வித் ஃபேமிலியோட கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்க படம் தான் பெருசு. இந்த படம் மக்கள்கிட்ட போய் அதிகமாக சேராததுக்கு காரணம் வந்து 2 விஷயங்களுங்க. ஒன்று, நம்ம ப்ரொடியூசர் வந்து கொண்டு போய் சேர்க்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. நம்மளை மக்கள் பொறுத்த வரைக்கும் தெரியும், ஏ சர்டிஃபிகேட்னா 2 விதம் இருக்கு. ஒன்று ஆபாசம், இன்னொன்று வந்து வன்முறை அதிகமாக கொடுப்பாங்க. இந்த படத்துல ஆபாசமும் கிடையாது, வன்முறையும் கிடையாதுங்க. ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. காமெடி படம் நம்ம 2025 வந்து நிறைய வந்து வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கோம்ல. ஆக்சுவலாக இந்த படம் வந்து நல்லா காமெடியாக இருக்கும். என்ன சொல்றதுன்னா முகம் சுளிக்கிற மாதிரி ஆபாசமான சீன் இருக்காது. ஒரு சில சீன் வந்து நமக்கு வந்து என்னடா தோணலாமே தவிர அது வந்து பெரிய ஆக்வர்டான சீனோ வேற எதுவுமே இந்த படத்துல இருக்கு. ரொம்ப மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இப்படி பண்றீங்களே அப்படின்ற சீன்லாம் கிடையாது. அதெல்லாம் ஜாலியா இருக்கும். பார்த்தா புஷ்பா 2 எவ்வளவு பெரிய இந்த படத்துல பாட்டுலாம் எப்படி இருக்கும். அதெல்லாம் சென்சார் போட்டு தான் சொல்லணும். அவங்கதான் ஏ சர்டிஃபிகேட், இந்த படத்துக்குலாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ கம்மி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க இந்த படத்துல. அதுவும் நல்ல படம் வேற. ஆக்சுவலா இந்த படம் வந்து காமெடியாவும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரே ஒரு இந்த படத்தோட மெயின் கான்செப்டால தான் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்களே தவிர ஆபாச படம் அதனால அது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல, வன்முறை சொல்லி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல. டைம் இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுல உட்காந்து பாருங்க. ஒரு சில சீன் வந்து நீங்க அதை ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியாது. அதுக்கு ஆபாச சீன் நான் சொல்ல, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஆக்சுவலா இது எப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமாவில் வந்து எப்படி சொல்றதுன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டுமே கொண்டாடின ஒரு சில படங்களும் இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாம ஒரு சில படங்கள்லாம் இருக்கு. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அது எப்படி சொல்றது, நல்ல படங்க, மிஸ் ஆயிடுச்சு தேட்டர்ல. இன்னும் நல்லா போயிருக்கலாம் அந்த படம், அவ்வளவுதான் எங்களால் சொல்ல முடியும். இதுக்கு மேல இதில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம்னு வச்சிங்களேன், ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்ற அப்புறம் பார்க்கலான்ற சொல்லி என்னை திட்டுவீங்க. இது ஒரு நல்ல படம் தான், டைம் வந்து நீங்க ஓடிடியில் பாருங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்க படம் மாரிசன். நம்ம வைகை புயல் அண்ட் பகத் பாசில் நடிச்ச படம் தான்.
இது வரைக்கும் சொன்ன லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க, அதனால மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் சேரலன்னு வந்து சொல்லியிருப்போம். ஆனா 2 பெரிய லெஜண்ட்ஸ் சொல்லலாம். மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா பகத் பாசில், தமிழ்ல வந்து வடிவேல் எவ்வளவு பெரிய காம்பேக்ட். வடிவேலுக்கு ரொம்ப ஹைப் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாமன் படமா, அந்த படத்துல நடிச்ச மாமன்னன் தானே, மாமன்னன் தான். மாமன்னன் அந்த படத்தோட ரோல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி இந்த படம் அவ்வளோ எதிர்பார்த்து. அந்த படத்துலயே வந்து பகத் பாசிலும் நடிச்சிருப்பாங்கல்ல, சோ அதனால இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா இது கூட ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் கொஞ்சம் தூக்கிடுச்சு. நம்ம வீட்டுல வந்து நல்ல படம். ஒரு பக்கம் இது அமைதியான மூவி, அது கொஞ்சம் சத்தமான மூவி. என்னன்னா இந்த படம் வந்து ஸ்லோவா போகுங்க. எப்படி பிக்கப் ஆகுறது ரொம்ப டைம் எடுக்கும், டிராவல் ஸ்லோவா தான் இந்த படம் போகும். பெருசா கமர்ஷியல் வேல்யூ வந்து இந்த படத்துல இருக்கிற ஃபைட்டோ சாங்கோன்னு சொல்லி கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. இது ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு நல்ல படம் தாங்க. இது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் தான் இந்த படம். ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி போகும், கிரைம் த்ரில்லர் மாதிரி இந்த படம் போகும். ட்விஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது தலைவன் தலைவியோட பெரிய ஹிட்டால இந்த படம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நடக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில. பொதுவா இண்டஸ்ட்ரியில ஒரு பயங்கரமான ஹிட் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா அது கூட ஒரு நல்ல படமும் சேர்ந்து போகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் தான் இருக்குது இந்த படம். கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா இந்த படம் வந்து நீங்கள் பாருங்க. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம 3rd பிளேஸ்ல வச்சிருக்க படம் அதரா நடிச்ச DNA. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதை வந்து ரொம்ப ரேருங்க. எப்படின்னா குழந்தை காலத்தில் பற்றி வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது பச்சை குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்தே தூக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பரியரன் பெருமாள் தாத்தா மாதிரி இந்த படத்துல ஒரு பாட்டி நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த பாட்டி வந்து கொண்டு வந்து தாத்தாவை பார்த்தாலே அவ்வளவு டெரர் இருக்கு. அதே மாதிரி இந்த பாட்டியும் அதை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நக்கலா திமுறா அந்த வில்லத்தனத்தோடவே இருக்கும். அந்த அவங்களும் சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டரே. சீரியஸா இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரு இடம் கூட போரே அடிக்காது. அவ்வளோ சூப்பரா கிறிஸ்பா போகும் ஸ்கிரீன் பிளே. ஆனா இந்த படத்தை ஏன் தான் மக்கள் மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதிகமா வந்து கொண்டாடப்படல இந்த படம். ஓடிடில வந்த பிறகு இந்த படம் வந்து மிஸ் பண்ணல, நாங்க பார்த்துட்டோம். ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்றேன், நான் கொஞ்சம் ரிவ்யூஸ் எப்படி சொல்றேன், ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் நம்ம அந்த மூவியோட நல்ல டாக் வரும்போது நல்லா இருந்துச்சுன்னா எந்த படமாலும் நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம். நம்மளுக்கு தான் பார்த்தோம். எனக்கெல்லாம் கொஞ்சம் அதர்வாவே கொஞ்சம் பர்சனலாவே பிடிக்கும். நல்ல கேரக்டர் வரந்த சூப்பரான படம்டா. நிறைய பேருக்கு செலக்ஷனே ரொம்ப நல்லா இருக்கும். அதர்வா ரீசெண்டாக தான் நல்லா இருக்கு. அதுக்கு மேல ரொம்ப மொக்கையாக தான் செலக்ட் பண்ணிட்டு கணிதன் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். DNA ஒரு சூப்பரான படங்க. கண்டிப்பாக தேட்டரில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. OTTல வந்து நல்லா ஹிட்டு. கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இருக்க அந்த படம் பார்க்கலன்னா DNA போய் பாருங்க. ஒரு சீன் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக அட்டகாசமாக கொண்டு போயிருப்பாங்க. DNA 2025ல மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்க படம் 11. இந்த படத்தை பற்றி பேசணும்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் யாரும் பேசலை. பட் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணி அவங்கள ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஸ்டேட்டஸில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். அவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக மாறிடுச்சு. சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போச்சு இந்த படம். அதாவது OTTல வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸ், செம்ம ட்ரெண்டு. எப்படின்னா எப்பயுமே இந்த கொலை பண்ணுறான்னு வச்சுங்களேன், வில்லன் வந்து இது வந்து சைக்கோ த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும் இந்த படம். கொலை பண்ணுறான்னா யாருமே இந்த கொலை பண்ணுறவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹீரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோமே கொலை பண்ணியிருக்காங்களே, அதுவே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கான், அவனோட நோக்கம் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற. அதாவது செத்தவங்க வந்து கெட்டவங்க கிடையாது. பட் ஆனால் இவங்க கொண்டதுக்கான காரணம் இவங்களுக்கு வந்து வேலிடாக இருந்தது அப்படின்னு சொல்லி வச்சு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா 11 படம் OTTல வந்து அவ்வளோ பெரிய ஹிட். அதாவது இந்த வருஷம் வந்த படத்துல ஓடிடியில் ரிலீஸ் ஆகி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ண படம், தியேட்டரில் பார்க்கலான்ற படம் இந்த படம் மட்டும்தான். நிறைய படம் ஃபீல் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த மீம்ஸும் சரி, அந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பரவாயில்ல நம்ம ஒரு படம் நல்ல படம் நல்ல சீன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக் ஆஃப் த டவுன் அந்த ஓடிடியில் வந்த பிறகு இந்த படம் அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு இந்த 11 படம். ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து நாங்கள் 2nd பிளேஸ்லேயே வச்சோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே வச்சிருக்கலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க படம் மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்துலயுமே அந்த காளி வெங்கட் தாங்க அந்த படத்துல வந்து அந்த கதையின் ஆக்சுவலி நம்ம சொன்ன லிஸ்ட்லயே காளி வெங்கடோட படமே ஒரு 3 கிட்ட இருக்கு, 3-4 கிட்ட இருக்கு. இனிமே சொல்ல போனா பெஸ்ட்ல சொல்லும் போதும் காளி வெங்கட் வந்து ரோல் நடிச்ச படமும் இருந்துச்சு. வந்து காளி வெங்கட் ஆக்சுவலா இந்த படம் ஒன்றும் இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடக்கிற ஒரு இந்த மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது இவங்களுக்கு அவங்க விட்டு கொடுக்காம இந்த ஸ்டார்டிங் டு எப்படி வளர்றாங்க அந்த மிடில் கிளாஸோட அந்த இதுதான் மிடில் கிளாஸ் லைஃப் தாங்க இந்த படமே. ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு தரமான படம் இந்த மெட்ராஸ் மேட்னி.
அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே ரிலேட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய லைஃப்ல இந்த படத்தை. சீரியஸா ஒரு ஃபீல் குட் மூவிங்க இந்த மெட்ராஸ் மேட்னி. இது ஆக்சுவலா சொல்ல போனா இது காளிவேல் வந்து ஆட்டோ டிரைவரா வந்து நடிச்சிருப்பாரு. எப்படி சொல்றது, இந்த பசங்க இந்த அப்பா சண்டை, அப்பா மகன் சண்டை, ஒரு சில இதெல்லாம் இருக்கும் இந்த படத்துல. அதை வச்சு கூட அவ்வளவு சென்டிமெண்டா இருக்கும். இதுல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வருங்க. அந்த காளி வெங்கட்டும் அந்த ஃபேமிலியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் படத்துல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா நானும் இந்த படம் தேட்டர்ல பார்க்கல. நானும் பார்க்கல. நாங்க ஓடிடில தான் நான் பார்த்தேன். ஏன் சொல்றேன்னா நான் சொன்ன அதே காரணம் தான். பெரிய ப்ரொமோஷன்ல இந்த படம் வந்து யாருக்கும் தெரியாது, தியேட்டர் அந்த அளவுக்கு கொடுக்கல. எனக்கே தெரியாது, எனக்கு இவன் சொல்லி தான் தெரியும். நாங்க லிஸ்ட் எடுக்கும் போது இந்த படத்தை வந்து நான் ஃபர்ஸ்ட்ல வைக்கிறேன்னு சொல்லும்போது பார்க்கலாம்னு சொல்லும்போது இருக்கு, நீ போய் பார்த்துட்டு வந்து நம்ம முடிவு பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தா முடிவு பண்ணோம். மெட்ராஸ் மேட்னி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கிறோம் நாங்க. ஒரு ஃபீல் குட் மூவி. மிடில் கிளாஸ்ல அப்பா அம்மா பசங்க அவங்க வளர்ந்து வருது, அவங்களை வளர்க்குற விதம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல அந்த மரியாதைக்கு ஒரு குறை வந்ததுன்னா அதுக்கு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரா வந்து கொண்டு போயிருப்பாங்க. 2025ல ஒரு சூப்பரான படம். இந்த படமும் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமா வந்து கொண்டாடப்படல. நல்லா பட்டிருக்க வேண்டிய படம், கொண்டாடப்படல. மெட்ராஸ் மேட்னி 2025ல வந்து ஒரு தரமான படம். இந்த நாங்க கொடுத்த அந்த லிஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியும், எங்களோட இதுல சொல்றோம். எங்களோட ஓன் ஒப்பீனியன், நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஒப்பீனியன் மட்டும்தான். ஏன் சொல்றோம்னா இந்த 2025ல வந்து நிறைய படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் வந்து நாங்களே ஒரு சில படம் இதை வந்து நாங்களே ஓடிட்டு வந்த பிறகு தான் பார்த்தோமே. ஸோ அதனாலதான் வந்து நாங்களே சொல்றோம். ஏன்னா மூவி வந்து நான் நிறைய பார்ப்போம். வாரம் என்னென்ன படம் வந்து சொல்லிட்டு நமக்கு வந்து மூவி தான் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பார்க்குறோம். எங்களாலே நாங்களே ஒரு சில படத்தை வந்து மிஸ் பண்ணிடுறோம். நல்ல படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க நாங்க சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் நாங்க ஓடிடியில் தான் பார்த்தோம், தியேட்டர்ல பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு சில படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சொல்லணும்னா, இந்த படத்துல இந்த வருஷத்துல வந்த படத்துல இன்னும் நாங்க மிஸ் பண்ணதுலயே நீங்க ஏதாவது பெஸ்டா பார்த்த படத்தை எதோ வந்தாலும் அதையும் நீங்க கொடுத்து வந்து இந்த படம் ஏதாவது இப்ப நாங்க 10 லிஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா மக்கள் வந்து அதிகமா நாங்க சொன்ன லிஸ்ட் எல்லாமே மக்கள் அதிகமா கொண்டாடலன்றது எங்களோட கருத்து. இல்ல இந்த படம் வந்து நல்லா தான் கொண்டாடினாங்க, இந்த படம் வந்து எங்களுக்கு தெரியல, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. 2025 லிஸ்ட் ஐ திங்க் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல லிஸ்ட் இல்லை. இதுக்கப்புறம் 2026 தான் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஜனநாயகன் தான் வரும். எப்படியும் ஜனநாயகனுக்கு முன்னாடி ஒன்று பண்ணலான்னு அந்த படத்தை வச்சு ஒன்று யோசிச்சுன்னு இருக்கிறோம். அது பண்ணுவோமான்னு தெரியல, டைம் இருந்தா பண்ணுவோம். இவ்வளவுதாங்க 2025 லிஸ்ட் இதுதான் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் வந்ததுலயே பெஸ்ட் ஒஸ்ட்னு சொல்லிட்டு எந்த படம் உங்களுக்கு திருப்தி படுச்சு, இந்த படம்லாம் ஏன்டா பார்த்தோம் தேட்டர்லன்னு சொல்லி உங்களுக்கு தோன்ற படம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து டைம் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். எப்பயும் சொல்றதுதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த படம் வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.